ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். இப்போ லீவில் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்காம இந்த வெயிலில், அடிக்கிற வெயிலில் நம்ம வெளியில் போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வீட்டிலே சூப்பராக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு கேக்கு, ஒரு நாளைக்கு போண்டா, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு முறுக்கு, அப்படி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஸ்பாஞ்ச் கேக்கு, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். வானலில் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஓவன்லாம் எதுவும் தேவையில்லை. சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும். நான் ஏற்கனவே செஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன். நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது. அதே மெத்தடில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நான். நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேக்கெலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு, நான் அந்த மூடியால், அந்த பாட்டிலோட மூடியால் 2 மூடி ஊற்றினேன். அது 1 ஸ்பூன் கணக்களவு வரும். மூடி சின்ன மூடி, அதனால் 2 மூடி ஊற்றினா 1 ஸ்பூன் கணக்கு வரும். அது ஊற்றிட்டு நல்லா நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு முட்டையை அடிச்சுக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் தப்பு இல்லை. ஒரு விஸ்கு வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் முட்டை நல்லா நுரைச்சிட்டு வர அளவுக்கு அடிக்கணும். அப்போ தான் கேக்கு ஸ்பாஞ்சாக இருக்கும். அந்த கொஞ்சம் நல்லா அந்த முட்டை ஸ்மெல், அந்த கவுச்ச ஸ்மெல் வரும் இல்லைங்களா முட்டையில், அதுவும் போகும். நல்லா இப்போ இந்த மஞ்சள் கலரில், எல்லோ கலரில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அது அப்படியே ஒயிட்டாக ஆகும், வெள்ளையாக மாறும். அந்த அந்த அளவுக்கு நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா நுரைச்சி நல்லா சாஃப்டாக வரும் முட்டை. நம்ம அடிக்கிறது கொஞ்சம் நம்ம கையில் விஸ்கு வச்சு கையில் கலக்கிறோன்னா கொஞ்சம் நமக்கு கை கஷ்டமாக தான் இருக்கும், கை வலிக்கும். கொஞ்சம் நமக்கு ஸ்பாஞ்சான கேக் வேணும்னா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இதுமாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கோங்க. இதுமாதிரி சூப்பராக நம்ம பீட் பண்ணிக்கலாம். சூப்பராக முட்டை எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக, நான் 2 முட்டை எடுத்ததுனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முட்டை அதிகமாக எடுத்திருந்தால் இன்னும் நல்லா நிறைய முட்டை எழும்பி வரும். நான் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கையால் பீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணால் தான் நல்லா உங்களுக்கு முட்டை இந்த மாதிரி நல்லா எம்பி வரும். ஸ்பாஞ்சாக நல்லா நுரைச்சிட்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போது சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு போட போகிறேன். மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்து அளவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எதில் எடுக்கணுமோ அதில் நம்ம கரெக்டாக மாவும் எடுக்கணும், சர்க்கரையும் எடுக்கணும். அந்த ஓரத்தில் முட்டையெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு, நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். நல்லா எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக முட்டை நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பீட் பண்ணுறதுல இருக்குது. அப்படி பண்ணால் தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா சரியாக பீட் பண்ணலைன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். கேக் கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு, 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு, முழு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு இது. அதில் 3/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். இதே கப்பால் தான் நான் மைதா மாவு எடுக்க போகிறேன். 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுக்க போகிறேன். சர்க்கரை பொடி பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம், மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு கூட நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணுறன்றதுக்காக நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்கள் கையாலெலாம் பீட் பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுட்டு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முழு சர்க்கரையாக போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையவே கரையாது. அப்புறம் கேக் செய்யும்போது கேக்கில் அடியில் போய் இறங்கிட்டு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கேக்கில் எல்லா சர்க்கரையும் கரையாமல் இருக்கிறதுனால அடியில் போய் இறங்கிட்டு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கையில் பீட் பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி போட்டுருங்க. நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறதுனால அப்படியே முழு சர்க்கரையை அப்படியே போட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மறுபடியும் சைடில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். நல்லா எந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் கையால் அப்படியே முழு சர்க்கரையாக போட்டு கையால் கலக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட்டாகும். முழு சர்க்கரையாக போட்டுறாதீங்க. பவுடர் பண்ணி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி போடுங்க.
நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் வந்து பட்டர் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக இருந்தது. அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இது பட்டர் கேக்குன்றதுனால பட்டர் மட்டும் தான் போடணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. மல்லாட்டை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றக்கூடாது. வாசனை உள்ள எண்ணெய் எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. வாசனை இல்லாமல் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நான் வந்து 1/4 கப்பு அளவுக்கு பட்டர் ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா இதுவே நல்லா ஸ்பாஞ்சாக வரும் கேக்கு. அதுக்கு மேலே அதிகமாக போட்டோம்னா கேக் வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு வர மாதிரி இருக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு கண்டிப்பாக போடணும். எந்த கேக்குக்குமே சால்ட்டு வந்து கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. நல்லா பீட் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாம் ஒன்றோட ஒரே ஈவனாக கலக்கிட்டேன். இதுக்கப்புறம் பீட்டர் தேவையில்லை, எடுத்து எட்ட வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம கையால் தான் மாவுலாம் போட்டு கையால் தான் கலக்கணும். பீட்டரில் கலக்கணும்னா மாவு வந்து அப்படியே அடைஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த முட்டையெல்லாம் அப்படியே அடைஞ்ச மாதிரி ஆகிடும். கேக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அழுத்தமாக ஆகிடும், ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் இதுக்கப்புறம் பீட்டர் தேவையில்ல, மாவு போட்டு நம்ம கையால் தான் கலக்கணும். நான் 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு போட்டுட்டு நம்ம கையாலே கலக்கலாம். மெதுவாக கலக்கணும். மாவு போட்டுட்டு மெதுவாக கலக்கணும், வேகமாக கலக்கக்கூடாது. அப்புறம் அந்த முட்டை நல்லா எம்பி வந்ததுங்களா, அதெல்லாம் அப்படியே அமுங்கிடுச்சுன்னா ஸ்பாஞ்சாக வராது, கேக்கு வந்து ஸ்பாஞ்சாக வராது. மெதுவாக கலக்கணும். நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி தள்ளி நல்லா மெதுவாக கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவு கலக்கினா தான் கேக் வந்து நல்லாயிருக்கும். கட்டியாக இருந்ததுன்னா வேகும்போது அந்த கட்டி உடஞ்செல்லாம் வேகாது. அது அப்படியே மைதா மாவு உருண்டையாக இருக்கும். கேக் சாப்பிடும்போது அந்த மைதா மாவு உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும். மாவு வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன். பால் நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு இருக்கும். நான் ஊற்றின பால் ஒரு 1/4 கப்பு அளவு. எனக்கு அளவு கரெக்டாக தெரியும், அதனால் நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். மெஷர்மெண்ட்டு கப்பு இல்லாமல் அளவாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியலன்னாலும் நீங்கள் கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. நான் ஊற்றின பால் அளவு கரெக்டாக ஒரு 1/4 கப்பு தான் இருக்கும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கூலிங்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஊற்றக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஜில்லுன்னு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜிலேருந்துனா எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மைதா மாவோ அந்த எசன்ஸோ பால் எதாக இருந்தாலும் கூலிங் போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு கேக் பேனில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் வந்து எடுத்துகிட்டு அதோட பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டரோட பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அடியில் மாவு கலக்கி வச்ச கேக் பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் கேக்கு வேக வைக்க போகிறேன். அதில் வந்து ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். மேலே மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம மாவுலாம் கலக்கிக்கலாம் அப்படின்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். மாவுலாம் ஊற்றிட்டு லைட்டாக நம்ம இந்த கேக் பேனை டேப் பண்ணிக்கணும். லைட்டாக அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் மாவு ஒரே ஈவனாக எல்லா இடத்துலையும் கலக்கும். பாருங்க, நான் வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டேன். அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும். அதில் வந்து அடியில் வந்து மண்ணோ உப்போ தண்ணியோ எதுவுமே தேவையில்ல, வெறும் வானல் தான் வச்சுருக்கேன். வெறும் வானலில் அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்டரையும் அது உள்ளே வச்சுட்டேன்.
வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 45 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. கேக்கு வந்து அப்படியே அமுங்கின மாதிரி ஆகிடும், உப்பி வராது. நடுவில் வந்து நம்ம வெந்துடுச்சா வேகலையான்னு இருந்து பார்த்தோம்னா கேக்கு வந்து அமுங்கிடும். அப்படியே சூப்பராக ஒரு 45 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நான் 45 நிமிஷத்துக்கு நான் திறக்கவே இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து தான் நான் வந்து இப்போ மூடியே ஓப்பன் பண்ணுறேன். எப்படி எம்பி வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நல்லா சூப்பராக உப்பி நல்லா ஸ்பாஞ்சான கேக்கு எப்படி எந்த அளவுக்கு வெந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கத்தியால் சென்டரில் குத்தி பார்க்கலாம். கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துடுச்சின்னு அர்த்தம். கத்தியில் வந்து லைட்டாக எதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தோன்னா இன்னும் வேகலைன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் குத்தி பார்த்தது கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பராக நல்ல கேக் சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். பிசு பிசுன்னு கூட இல்லை கத்தியில். சூப்பராக கேக் வந்து கரெக்டாக 45 நிமிஷம் நம்ம வானலில் வைக்கிறோன்னா 45 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சிடணும். நடுவில் மட்டும் திறந்தே பார்க்கக்கூடாது. கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். கேக் பேன்லேருந்து கேக் எடுக்கணும். நல்லா நான் ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் சைடில் அந்த கத்தியால் எடுத்து விட்டுட்டு அப்புறமா பிளேட்டில் கவுத்தி கொட்டிக்கலாம். நான் சைடில் வந்து சரியாக எடுக்காததுனால நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். சரி அப்படியே ஒட்டாமல் வந்துடும் அப்படின்ட்டு தான் சைடில் இந்த 2 பக்கமும் சரியாக கத்தியால் தள்ளி விடாமல் அப்படியே கவுத்து பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் கேக் வந்து தட்டில் விழவே இல்லை. அப்புறம் மறுபடியும் நான் வந்து நல்லா சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் கவுத்தா சூப்பராக கேக் வந்து தட்டில் விழுந்துருச்சு. நானும் ரொம்ப நேரமாக தட்டி தட்டி பார்த்தேன். கேக்கு பேன்லேயே ஒட்டின்னு இருக்கே தவிர பிளேட்டுக்கு வரலை. நம்ம 4 பக்கமும் கத்தியால் வந்து எடுத்து விட்டுடணும். அப்போ தான் கேக் தனியாக அழகாக நம்ம அடியில் தான் பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். சைட்லலாம் ஷீட் போடல. லைட்டாக பட்டர் தான் தடவினேன். இருந்தாலும் மாவு வெந்து அதில் ஒட்டி சைட்லலாம் ஒட்டி இருக்கிறதுனால கேக்கு நம்ம பிளேட்டுக்கு தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். 4 பக்கமும் நல்லா கத்தியால் எடுத்து விட்டுட்டு அப்புறமா பிளேட்டில் கவுத்தோம்னா சூப்பராக கேக் வந்து விழுந்துடும். இப்போ சூப்பராக வந்துடும் பாருங்கள். எப்படி வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான கேக்கு பேன்லேயும் ஒட்டாமல் சைடில் நம்ம சென்டரில் தான் நம்ம பட்டர் ஷீட் போட்டிருந்தோம். அதனால் சைடில் தான் லைட்டாக ஒட்டியிருக்கு. அந்த பட்டர் ஷீட்டை மெதுவாக எடுத்துடணும். கேக் பிச்சுக்காத அளவுக்கு பார்த்து எடுத்துடணும். எப்படி வருது பாருங்கள். மெதுவாக எடுக்கணும். இல்லைன்னா கேக் ஒட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடும். பட்டர் ஷீட்டில் ஒட்டிக்கும். நல்லாக்க அந்த மாதிரி எடுத்துடணும். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கேக்கே நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது. சூப்பரான கேக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்கு பாருங்கள். மேலே உப்பி வந்தது எப்படி சென்டரில் தெரியுது பாருங்கள். நம்ம வானலில் வச்சு இந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுருக்கோம். கேக் செய்யணுமா, அதுக்கு ஓவன் வேணுமே அப்படி இப்படின்லாம் நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. சூப்பராக நம்ம வானலில் கேக் வேக வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக கத்தி கேக்கு உள்ளே இறங்குது பாருங்கள். ஹார்டாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் கத்தி வந்து உள்ளே இறங்காது. கேக் நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் கட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். கேக்கு கலரும் பாருங்கள். மேலே நல்லா செவந்திருக்கு. உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். பட்டர் கேக்குன்னா இதுதான் சூப்பரான பட்டர் கேக். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். கேக்கு நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது. நல்லா வெந்தும் இருக்குது. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். மெத்துன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன். சூப்பராக ஸ்பாஞ்சான ஸ்பாஞ்சி பட்டர் கேக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இல்லை பொசன்னு இருந்து சாப்பிட்றதுக்கு பொசன்னு இருந்து நல்லா சாஃப்டாக இருந்தது கேக்கு.
எவ்வளோ சாஃப்டாக பிச்சிட்டு வருது பாருங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பட்டர் வாசனை தனியாக எடுத்து கொடுக்குது. நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கேக்குனாவே ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம வாணலில் வச்சு ஓவன்லாம் தேவையில்ல, வாணலில் வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம். நல்லா ஸ்பான்ச்சான பட்டர் கேக்கு. நல்லா கமகமன்னு. பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க, தப்பே இல்லை. எவ்வளோ ஸ்பான்ச்சாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ லீவில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.